மாசி மாசத்துல வாஸ்து பூஜை செய்து வீடு கட்ட தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா இப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாசியில் மனை கோலக்கூடாது, பங்குனியில் குடி போகக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. இது உண்மையா? மாசியில் மனை கோலலாமா? இதெல்லாம் ஒரு சந்தேகம். இதற்கான விடை இந்த பதிவின் கடைசியில் வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மாசி மாதத்தில் வாஸ்து நாள் என்றைக்கு வருகிறது அப்படின்னு பார்க்கலாம். 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வாஸ்து நாள் வருகிறது. வாஸ்து நேரம் பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய விளக்கத்தை கூறுகிறேன். வாஸ்து புருஷன் பூமிக்குள் உறங்கிக் கொண்டிருப்பார். வாஸ்து நேரத்தில் மட்டுமே எழுந்து கொள்வார். அப்படி எழுந்தாக்கா 1.5 மணி நேரம் விழித்து கொண்டிருப்பார். அதில் விழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 5 வேலைகளை செய்வார். அந்த 5 வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல் துலக்குதல், குளித்தல், பூஜை செய்தல், சாப்பிடுதல், தாம்பூலம் தரித்தல், அதாவது வெத்தலை பாக்கு போகிறது. இந்த 5 வேலையை பண்ணிவிட்டு மீண்டும் தூங்க போயிடுவார். இந்த வாஸ்து நேரம் 1.5 மணி நேரத்தில் எது ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்னு சொன்னாக்கா, வாஸ்து புருஷன் சாப்பிடக்கூடிய நேரமும் தாம்பூலம் போடக்கூடிய நேரமும் மிக சிறந்த நேரம். அந்த சிறந்த நேரத்தை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு நான் தருகிறேன். எனவே வாஸ்து பூஜை செய்ய மிக உன்னதமான நேரம் 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:32 தொடங்கி காலை 11:08 முடிவடைகிறது. இந்த நேரத்தில் வாஸ்து பூஜை செய்தால் மிக உன்னத பலன் ஏற்படும். வாஸ்து புருஷனுடைய அருளாசையுடன் அந்த கட்டிடம் 3 தலைமுறைக்கு நிலைத்திருக்கும். இப்படி ஒரு அற்புதமான பலன். ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல, மாசியில் மெனை கோலக்கூடாது, பங்குனியில் குடி போகக்கூடாதுன்னாங்க. மாசியில் மனை கோலக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போது வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படின்னு சந்தேகம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அதற்கான விளக்கம். மாசி மாதத்தில் மனை கோலமிடுதல் கூடாது. வாஸ்து பூஜை செய்யலாம். வாஸ்து பூஜைன்றது வேற, மனை கோலமிடுதல்ன்றது வேற. வாஸ்து பூஜை செய்யலாம். மனை கோலம்னா அந்த மார்க் பண்ணுவாங்க, அளவுலாம் குறிப்பாங்க இல்லையா? கோலமாவு போட்டு அளவுலாம் குறிப்பாங்க. அது மட்டும் செய்ய வேண்டாம். எனவே வாஸ்து பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு மாசி மாதம் முடிந்த பிறகு நல்லதொரு முகூர்த்த நாளில் நீங்கள் வீடு கட்ட தொடங்கலாம். இதில் ஒன்றும் தவறில்லை. என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் தாராளமாக என்னிடம் ஃபோன் பண்ணி பேசலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம். மிக நன்றாக, பொறுமையாக, துல்லியமாக சொல்ல காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.